ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவதானியம் மிச்சர் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக சிம்பிளான பொருளை வச்சு எப்படி செய்கிறது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு அரை டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி பச்சைப்பயிரும் எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதோ இந்த மாதிரி நல்லா ஊறியும் உப்பி வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்து நம்ம இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். அது கூட ஒரு டம்ளர் அவல் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக நிலக்கடலை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் இதெல்லாம் பொரித்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா முதல்ல தட்டைப்பயிறு எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா இது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் கொட்டி ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பச்சைப்பயிறு இருக்குது இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து வறுத்து எடுத்து அதே பிளேட்லேயே நம்ம கொட்டி வச்சிடலாம். இப்போது அதுக்கப்புறமா அவல் இதையும் இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதையும் சேர்த்து அதே பிளேட்டில் நம்ம கொட்டி வச்சிடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம நிலக்கடையில் இருந்துச்சு இல்லையா, அதையும் சேர்த்து இந்த மாதிரி எடுத்து கொட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி போட்டதுக்கப்புறமா ஒரு கருவேப்பிலை குத்து எடுத்து எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக பொரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தட்டைப்பயிறு பச்சைப்பயிரெல்லாம், இதையெல்லாம் இந்த கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மறுபடியும் நல்லா மொறுங்கிற பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து விடுங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டு இப்போ ஒரு நல்ல அகலமான பிளேட் எடுத்து அதுக்கு கீழே டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்போது நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பயிரெல்லாம் அது கூட சேர்த்து வச்சிடலாம். எனக்கு நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டிஷ்யூ பேப்பரில் கொட்டி வச்சோம்னா எண்ணெய் எல்லாம் தனியாக ஃபில்டர் ஆயிரும். அப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக கீழே ஃபில்டர் ஆயிரும். நம்மளுக்கு இந்த மிக்சர் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இல்லாத மாதிரி கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம இது கூட தனியாக அதே மாதிரி கடாயில் கொஞ்சமாக ஒரு 10 பூண்டு சேர்த்து தோலோடவே தட்டி போட்டு அந்த பூண்டையும் வறுத்து இந்த மிக்சர் கூடயே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஒரு அரை கப் மிக்சர், ஒரு காஃபி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.